இந்த நாளில் கூட எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழகாக என்ன செய்கிறார்? கானான் தேசம் என்று சொல்லுகிற ஒரு தேசத்திற்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி, ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் மோசேயின் மூலமாய் ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிற ஒரு கோத்திரம் என்ன செய்கிறது? ரூபன் கோத்திரமும், மனோசே கோத்திரமும், காத் கோத்திரமும், இந்த 3 கோத்திரங்கள்ல 2.5 கோத்திரங்கள் என்ன செய்கிறார்கள்? கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் கானான் தேசத்திலே சுதந்திரிக்கும் பொழுது அங்கு யுத்தங்களை செய்தார்கள். அங்க இருக்கிற தேசத்தை பார்த்தார்கள், அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்தார்கள். அங்கு தேசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிடப்பட்டு கொடுத்தது. எல்லாவற்றையும் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தாலும் இந்த 2.5 கோத்திரம் அங்கு தேசம் அங்கு முழுவதும் போய் யுத்தங்களை செய்து மீதமுள்ள கோத்திரங்களுக்கு பங்கு கொடுக்கிறது வரையிலும் இருந்துவிட்டு மீண்டும் கானானை விட்டு திரும்பி வருகிறது. இன்றைக்கு ஏன் கானானை விட்டு இவர்கள் திரும்பி வர காரணம் என்ன? வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, இந்த ரூபன் கோத்திரத்திற்கும், இந்த மனோசையுடைய பாதி கோத்திரத்திற்கும், காத்து கோத்திரத்திற்கும் அங்கு என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அங்கு இவர்களுக்கு ஒரு செல்வ நிறைவு இருந்தது. அதாவது ஆடு மாடுகளுடைய பெருக்கம் அதிகமாக இருந்தது. ஆடு மாடுகளுடைய பெருக்கம் இருந்தபடியினாலே அந்த கானான் தேசத்திற்கு போவதற்கு முன்பதாக அந்த கீலேயாத் என்று சொல்கிற தேசத்துக்கு மீண்டும் மறுபடியுமாக வந்து விட்டார்கள். கர்த்தருடைய அழைப்பு என்ன? கானான் தேசத்திற்கு போகும்படி. ஆனால் இவர்கள் கானானில் இருந்து வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்காமல் மீண்டும் கீலேயாத் என்று சொல்லுகிற, அதாவது யோர்தான் நதியினுடைய பின்பகுதிக்கு நேராக கடந்து வந்து விட்டார்கள். ஏனா உலகத்தின் ஆசீர்வாதங்களை பார்த்து இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மாறிக்கொண்டு வருகிறார்கள். ஏன் காரணம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையை போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாஸ்டர், நான் ஆலயம் கட்டுவதற்கென்னால் முடிந்த உதவிகளை நான் செய்கிறேன், ஆனால் ஆலயத்திற்கு வரமாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரமாட்டேன், ஆனால் மற்ற உபவாச கூடுகை நான் வருகிறேன், மற்ற தியான கூட்டங்களாக நான் இருந்தால் நான் வருகிறேன். ஆனால் உபவாச கூட்டத்தோடு நம்மளோடு இணைந்து போராடுகிற ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ ராஜ்யம் கட்டுவதற்கு ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டிய ஜனங்கள் இன்றைக்கு வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியாதபடி உலக நன்மைகளுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பாஸ்டர், நான் இங்க வருகிறதுனால எனக்கு அரசாங்கத்தில் சலுகை கிடைக்க மாட்டேங்குது பாஸ்டர், அதனால மற்ற கூடுகைகளுக்கெல்லாம் வரும் பாஸ்டர். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்திற்கு வருகிறோம். வாக்குத்தத்தமான கானான் தேசம் என்கிற பரலோக ராஜ்யத்தை நாம் இழந்து விடக்கூடாது. நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்கணும்? கானான் தேசத்திற்கு போனோம். கானான் தேசம் என்று சொல்லும் பொழுது அது பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. இன்னைக்கு பரலோகம், அதனாலதான் எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 5-4 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா தெரியுமா? வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அழைப்பு எது தெரியுமா? கானான், கீலேயாத் அல்ல. இன்னைக்கு கீலேயாத் என்கிற தேசத்துல நீ வர வேண்டிய காரணம் என்ன? உலக ஆசீர்வாதத்தை நீ பார்க்கும் பொழுது இந்த இயேசு வேண்டாம் என்று சொல்லி, எந்தெந்த மனிதன் இந்த இயேசு வேண்டாம் என்று சொல்லி நீ பின்னிட்டு திரும்புகிறீர்களோ அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்துல இடமில்லை. அதான் பைபிள் தெளிவாக சொல்லுது. நல்ல வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம், ஆவியினுடைய மகிமையை நாம் பார்த்து கொள்ளுகிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபம், போராட்டம் என்கிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆனால் உலக நன்மைக்காக கிறிஸ்துவை விட்டு விலகுகிறவன் நிச்சயமாக சொல்ல முடியும், பரலோக ராஜ்யம் போக முடியாது, அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு கானானுக்குள்ள வந்துவிட்டு இந்த 2 கோத்திரமும் அந்த கர்த்தர் வைத்திருக்கிற கானான் தேசத்தை விட்டு மீண்டும் திரும்ப வந்தது காரணம் உலக ஆசீர்வாதம். உலக ஆசீர்வாதம் உலகம் தேவனுக்கு உண்டான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படாதபடி மீண்டும் எந்த இடத்துல நான் கர்த்தர் என்னை அழைத்த இடம் எது, அந்த இடத்துல நாம் உறுதியாக நிற்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.